தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் தாவேகா மற்றும் காங்கிரஸ் சார்பில் மொத்தம் 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். ஆனால் அமைச்சரவை பட்டியலில் அதிமுக அதிருப்தி அணியை சேர்ந்த எஸ். வேலுமணி, சி. சண்முகம் உள்ளிட்டோருக்கு இடம் வழங்கப்படாதது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த சில வாரங்களாகவே விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக அதிருப்தி அணிக்கு அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்ற தகவலும் பரவி வந்தன. குறிப்பாக வேலுமணி, சண்முகம் அணியை சேர்ந்த சுமார் 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்ததால் அவர்களில் குறைந்தது 4 அல்லது 5 பேருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இறுதி நேரத்தில் அந்த முடிவு மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கு பின்னால் 2 முக்கிய காரணங்கள் இருந்ததாகவும் தாவேகா வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றனர். முதல் காரணம் தகுதி நீக்க அச்சம். வேலுமணி மற்றும் சி. சண்முகம் அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பி ஃபார்மில் கையெழுத்திட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்பதால் அவர்கள் இன்னும் சட்ட ரீதியாக அதிமுக உறுப்பினர்களாகவே கருதப்படுகின்றனர். இதற்கிடையில் சட்டசபையில் அதிமுக கொரோடாவாக உள்ள அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாவேகா அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என கட்சி துறப்பு உத்தரவு பிறப்பித்து இருந்தார். ஆனால் வேலுமணி, சண்முகம் அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அந்த உத்தரவை மீறி விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் காரணமாக அவர்களை தகுதி நீக்க செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பு நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் சபாநாயகர் மற்றும் நீதிமன்றம் வரைக்கும் செல்லக்கூடும் என்பதால் தகுதி நீக்க ஆபத்தில் இருக்கும் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக சிக்கலை உருவாக்கும் என்ற ஆலோசனை விஜய் தரப்புக்கு வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. பின்னர் நீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்தால் அமைச்சரவையை சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என்ற அச்சமும் தாவேகா தலைமையிடம் இருந்ததாக கூறப்படுகின்றது. அடுத்து இரண்டாவது முக்கிய காரணம் கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பு. தாவேகா அரசுக்கு ஆதரவு வழங்கி வரும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்ப்பதற்கு விருப்பம் காட்டவில்லை எனவும் தகவல் வெளியாகின. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்த்தால் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என எச்சரித்ததாகவும் கூறப்படுகின்றது. மற்ற கூட்டணி கட்சிகளும் மறைமுகமாக அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஒருபுறம் அதிமுக அதிருப்தி அணியை சமாளிக்க வேண்டிய நிலையும், மறுபுறம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை இழக்கக்கூடாது என்ற அரசியல் சமநிலையும் விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு உருவானது. இறுதியில் அமைச்சரவை பதவி கொடுத்து புதிய பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என்ற முடிவுக்கே தாவேகா தலைமை வந்ததாக கூறப்படுகின்றது. இதன் விளைவாக இன்று பதவியேற்ற 23 அமைச்சர்களில் தாவேகா மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதிமுக, விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கூட்டணி மற்றும் ஆதரவு கட்சிகளுக்கு அமைச்சரவை இடம் வழங்கப்படாதது தற்போதைய புதிய அரசியல் விவாதத்தை கிளப்பியிருக்கின்றது. இந்த முடிவால் அதிமுக அதிருப்தி அணிக்குள் மீண்டும் அதிருப்தி உருவாகி உள்ளதாகவும் சில எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு திரும்பும் சாத்தியம் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.